கொஞ்சம் பின்னாடி நம்முடைய வெற்றி வேட்பாளர்கள் அவன் 4 வேட்பாளர்கள் அவர்கள் முன்னாள் அமைச்சர் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் வழியறிந்து மஸ்தான் அவர்கள் செந்தியில் போட்டியிடுகிறார். அதே போல திண்டிவனத்தில் நம்முடைய வெற்றி வேட்பாளர் வன்னிய அரசு அவர்கள் இந்த வேட்பாளராக போட்டியிடுகிறார். அதேபோல மயிலம் சட்டமன்ற தொகுதியில் நம்முடைய வேட்பாளர் வெங்கடேசன் அவர்கள் முரசு சின்னம், அந்த வன்னிய அரசுக்கு ஆன சின்னம், அண்ணனுக்கு உதயசூரி, எனக்கு உதயசூரி ஆக 4 வேட்பாளர்களை நீங்கள் சட்டமன்ற உறுப்பினராக ஆக்க உங்களால் உங்கள் பகுதியில் பக்கத்து ஊரில் பக்கத்து தொகுதியில் தொகுதியில் எல்லா தொகுதியிலும் ஒரு உறவினர் இருந்தால் நம்ம யாரை பார்க்கிறோமோ அவங்களுக்கும் நம்ம சுத்தத்தை கூறி வாக்கில் இருக்கின்ற வேலை 23ஆம் தேதி வரையில் அங்கே செய்ய வேண்டும். ஆக நம்முடைய வன்னிய அரசு அவர்கள் நல்ல ஒரு கொள்கைவாதி, அவரும் போராளி, கள போராளி. அந்த போராளி இந்த போராளி இதெல்லாம் புலிகுட புலிகுடன் வாழ்ந்தது. அந்த புலியை வச்சு ஒரு பேசிட்டு எல்லாம் பண்ணிட்டு தான் புலிகுடன் வாழ்ந்த உண்மையான புலியாக வாழ்ந்த இந்த தொகுதிய வேட்பாளர் நல்ல பண்பாளர். என்னன்னா கடந்த 15 ஆண்டுகளாக எப்படி சிதம்பரம் தொகுதியிலே எழுச்சி பேர் அவர் வெற்றி பெற்றாரோ அன்றைக்கு பணியாற்றியவர் அந்த அளவு இலக்கமாக பழகியவர். ஆக அத்தகைய வேட்பாளரை நம்முடைய சட்டமன்ற உறுப்பினராக நம்முடைய மஸ்தான் அவர்கள் அறிவித்துவிட்டார். சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர் சிறுபோலே அவருக்கு ஹைடெக்ல கேட்பார். நம்மளாம் ஹைடெக்ல அப்போதான் சட்டமன்ற சட்டமன்ற உறுப்பினர் வன்னிய அரசு. ஆக அந்த அளவுக்கு நம்முடைய மயிலம் தொகுதியில் வெங்கடேசன் அம்பேத்கர் உருவாரமாக தான் பார்க்கலாம். இந்த ஆளுநர் சட்டம் போட்டு என்ன போட்டு ஆக எப்படியோ விழுப்புரம் மாவட்டத்தில் இன்னைக்கு முரசு போட்ட 2 தளித்தோம். ஆக தளித்தோம் அவர் வெற்றி மயிலாக வேற கேட்டால் வாங்க வக்கீல் முன்னாள் சட்டமன்ற மேல வாங்க. ஆக ஒரு கோடி நம்முடைய இதெல்லாம் இப்ப செயல்படுத்துகின்ற செயல் வீரர்கள் நம்முடைய இந்த நிகழ்ச்சியிலே தலைமையேற்றுள்ள மாவட்ட கழகத்துடைய செயலாளர் மரியாதைக்குரிய மஸ்தான் அவர்களுக்கும் நம்முடைய வெற்றி வேட்பாளர்கள் வன்னிய அரசு அவர்களுக்கும் அதே போல மயிலம் தொகுதி வேட்பாளர் வெங்கடேசன் அவர்களுக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற அவருக்கு அவ்வளோ இல்லாமல் உட்காந்து செல்போனை பார்த்துட்டு நாங்கள் உண்மை பார்த்து செல்போனை பார்த்துட்டே அவர் நல்லா அவங்க இடத்துல முடிஞ்சு போச்சு. அவங்க இடத்துல அடிச்சு போச்சா இப்ப எங்களுக்கு ஆயிடுச்சு. அதனால சட்டை கசங்கிடணும். ஆக சட்டை நம்முடைய நாடாளுமன்ற ரவிக்குமார் அவர்களுக்கும் காங்கிரசுடைய தலைவர் ரங்கம் குமரி அவர்களுக்கும் டிசிபியுடைய நிர்வாகி மலைச்சாமி அவர்களுக்கும் சிபிஎம்முடைய நிர்வாகி சபரி ராஜன் அவர்களுக்கும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சிபிஐ ராமமூர்த்தி அவர்களுக்கும் மாவட்ட கழகத்திய துணை செயலாளர் ரவிக்குமார் அவர்களுக்கும் அதே வடக்கு ஒன்றிய சேர்மன் பெருசு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவங்க அம்மா வந்து அவருடைய மனைவி எங்களோட சட்டமன்ற உறுப்பினராக எதிர்கட்சியில இருந்தது.
ஆளுமைச்சரே இப்ப நிற்கணும்னு ஆசைப்பட்டார். இருந்தாலும் நிற்க வாய்ப்பு இருந்தாலும் அவர் நான் 70% வாக்குகளை என்னுடைய ஒன்றியத்தில் வாங்குகிறேன் என்று அவர் உறுதியாக அவர் கூறுகிறார். கண்டிப்பா செய்வார். எல்லாம் பழைய பழைய கம்பெனி பழைய நல்ல உழைக்கிறது எதையும் செய்ய சாதிக்கக்கூடிய ஒன்றிய செயலாளர் சொக்கலிங்க அவர்கள் இப்ப சேர்மனாக இருக்கிறார். அதான் அந்த தைரியத்தை சொல்லுகிறார். அதுக்கு கீழே உள்ள பயிற்சி விவசாயம் அதே போல மறக்கான சேர்மன் ஒன்றிய அவன் சவால் விட்டாங்க. அவன் நான் அதை விட 75% வாங்குறேன்னு சொன்னான். இருக்க முடியாதா? நீ சார்ஜ் பண்ணு. ஆமா உனக்கு இதே பாராட்டு கூட்டத்துல யாராவது என்ன சொன்னாலும் கண்டிப்பா நோட் பண்ணுவேன். நான் மறக்க மாட்டேன். அவன் 75% தயார். ஆக அதுக்கு பிறகு வலிச்சந்திர மறக்காம வலிச்சந்திர நானும் 70%. 70 சொல்லிட்டீங்க சொல்லிட்டீங்க. இதெல்லாம் செயல்பட்டு இதெல்லாம் பதவி போகும். ஆக ரமணன் மாவட்ட பொருளாதார மாவட்ட ரெட்டியார் அவர்கள் அவர் இங்கே வந்திருக்கிறார். அதே போல பழைய மரக்கால மேற்கொண்டு செயலாளர் அவரும் 70%. இதெல்லாம் எலசு அது பெருசு. இந்த எலசு எல்லாம் கொஞ்சம் பேர் சொல்லுது. இப்ப பெருசு எப்படி ஸ்ட்ராங்கா இருக்கா நீங்க ஸ்ட்ராங்கா கேட்பா. ஆக தைரியம் மறக்காம வணிகர்களுக்கும் திண்டிவனம் பெருசு திண்டிவனம் பெருசு. ஆசிரியர் நகர செயலாளர் கண்ணன் அவர்களுக்கும் அவர் சரச்சவர் தான். ஓ உன்ன பலம் பலம் ஆமா 2 பேரும் வாத்தியாங்க கம்பெனிங்க அவர்கள் பெரியவர் 75 வைக்கணுமா 70 75 80 எவ்வளவு ஆக்டிவா இருப்பாங்க. 80 வயசு ஆக்டிவா பரிசு ஆக்டிவா இருக்கும். ஒன்றிய மாத்திருக்க மாவட்ட செயலாளர் பாபு கோவிந்தராஜ் அவர்களுக்கும் விக்கிரவாண்டி அவர்களுக்கு அவங்க நாடிகள் கலந்தோம் போயிடல. அதே போல எஸ்டிபி தோழர்கள் சையத் அசேன் அவர்களுக்கும் அதே போல கமலத்தான் சீனிராஜ் தலைமை செயல்படுகிறார். நிர்மலா ரவிச்சந்திரன் சேர்மன் ஊட்டார். அவர் சொல்றார். அவர் சொன்னது நான் பாராட்ட. அவர் உறுதியாக சொல்லுகிறார். நாங்கள் செய்து கொடுப்போம். நாங்கள் இப்ப ஏமாந்துடக்கூடாது. நாங்கள் செய்வோம். கிட்டத்தட்ட திண்டிவனம் நகரத்தில் திண்டிவன நகரத்தில் நகரமன்ற தலைவர்கள் அதே போல நகரமன்ற உறுப்பினர்கள் வாங்கிய சதவீதம் வாங்கிய வாக்குகள் 23,824 வாக்குகள் பெற்று திண்டிவனம் நகராட்சி திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றிருக்கிறது. அதே போல 45 நகர்மன்ற உறுப்பினர்கள் 33 நகர்மன்ற உறுப்பினர்கள் 26 திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த தோழர்கள் நகர்மன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றிருக்கிறார். விடுதலை சிறுத்தை கட்சி சார்பாக ஒரு நபர் வெற்றி பெற்றிருக்கிறார். ஆக 27 நபர்கள் வாங்கிய வாக்குகள் 23,824 வாக்குகள் வாங்கியிருக்கிறார்கள். அதை மொத்த வாக்குகள் 50,895 வாக்குகள் மொத்த வாக்கு. கிட்டத்தட்ட 47% புதிய வாக்காளர்களுடைய சதவீதத்தில் 47% வாக்குகள் நம்முடைய அணியில் வெற்றி பெற்றிருக்கிறது. அதற்கு பிறகு இப்போது நிறுவனத்தில் நடைபெற்ற நலத்திட்டங்கள் பணிகள் கிட்டத்தட்ட பேருந்து நகரமன்ற நகராட்சி பேருந்து நிலையம் அதோட இந்திரா காங்கிரஸ் அது கூட போட்டு அதை எங்கள் பேர் கொண்டார்கள். பெருந்தன்மையாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அதை இந்திரா காந்தி பேருந்து நிலையம் என்று பேர் அறிவித்தார். அதைய மனித இணக்கமான தலைவர் வீம்பு பிடிக்கவில்லை. இதே ஜெயலலிதா இருந்தால்
அதை எங்களுக்கு முடியாது என்று அவர் பெயர் வைத்த பெயரை வைப்பார்கள். ஆனால் மனிதநேயத்தில் உள்ள தலைவர்கள் அதை உடனே பேரை மாற்றியிருந்த பேரை புதுசாக அன்னை அந்த இரோடாக மாற்றி அவர் தனக்கு இந்திரா காந்தி நாம் பேருந்து நிலையம் என்று அறிவித்த அந்த செயல் பாராட்டக்கூடியதாக இருக்கிறது. அதுக்கு நன்றி கூறியவர்கள் காங்கிரஸ் பேரியக்கத்தவர்கள் ஒரு செய்தி யாரும் கேட்கல ஒரு செய்தி வெளியிட்டார்கள் செய்தித்தாள். அதை பார்த்தவுடன் அதை கேட்டவுடன் அதை ரிப்போர்ட்டை பார்த்தவுடன் அவர் கேட்காமே அறிவித்துட்டார். அப்போட நம்முடைய தோழர்களுக்கு கொஞ்சம் மனசு கஷ்டம். இதுதான் தலைவருடைய பேச்சை தலைவருடைய உத்தரவை நாம் ஏற்றுக்கொள்ள திராவிட முன்னேற்ற கழக தோழர்கள் அந்த அடிப்படையிலே ரவி அவர்களை நான் பாராட்டுகின்றேன், வாழ்த்துகின்றேன். இந்த உணர்வுதான் எங்களுக்கு எதிராக தலைமையாக இருக்கின்ற அறிவுரை நாங்கள் ஏற்று அதை செயலாற்றுவோம் என்று அந்த உறுதியை நான் பாராட்டுகிறேன். அத்தகைய வாய்ப்புல நகர்மன்ற இருக்கிற போனால் நாங்கள் இந்த நகராட்சியில் உறுப்பினர் சேர்க்கின்ற பணியில் நாங்கள் தீவிரமாக திண்டிவனம் நகராட்சியிலே இந்த தோழர்கள் தோழர்கள் வைக்கும் சேரும் சரி அவெல்லாம் ஒரு டீம் அந்த டீமாக பிரித்தோம் பாபுவும் சரி ஆக எல்லாரையும் பிரித்து 18 குழுக்கள் இந்த திண்டிவனம் நகராட்சி குழுக்கள் பொறுப்பேற்று பணியாற்றிருக்கிறார்கள். இந்த திண்டிவனம் பகுதியில் 70 குழுக்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. 70 குழுக்களுடைய தோட்டங்களும் பல நேரத்தில் தோட்டங்கள் அந்த கலப்படை 23ஆம் தேதி வரை வாக்காளர்களை சந்திக்க வேண்டும். வாக்காளர் சந்தித்து 23ஆம் தேதி காலையிலே 6 மணியிலிருந்து அவர்களை வாக்களிக்க வைக்கின்ற வேலை நம்முடைய தோழருடைய வேலை என்பதை தெரிவித்திருக்கிறேன். காரணம் வேட்பாளர் நம்முடைய வேட்பாளர் இங்கே முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் என்ற உணவுடன் நாம் பணியாற்ற வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் ஏனென்றால் 224 சட்டமன்ற தொகுதியில் நாம் வெற்றி பெற்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் முதலமைச்சராக வேண்டும் என்றால் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் திண்டிவனத்திலிருந்து செல்ல வேண்டும், செங்கிலிருந்து செல்ல வேண்டும், அதே போல மயிலத்திலிருந்து செல்ல வேண்டும். ஆக இந்த 3 சட்டமன்ற தொகுதியில் இந்த கூட்டணி வேட்பாளர்கள் வெற்றி பெற்றால் நம்முடைய முதலமைச்சர் ஆக முடியும் என்பதை அவரு எல்லாம் நினைக்கக்கூடாது. ஆக நம்முடைய இங்க இருக்கின்ற பொருளாளர் ஆமா அவரையும் அவர் இறக்கி அதேபடி இப்பயும் வேலை செய்வார். வழக்கறிஞர் அதில் சீட்டு கேட்டுச்சு 40 பேர் சீட்டு கேட்டவங்க 59 பேர் சீட்டு கேட்டாங்க. நாளை தினம் 59 பேரும் இங்கே உட்கார்ந்து மாவட்ட சார்ந்த தொகுதிகளுக்கு அறிவித்து நாளை தான் காலை 11 மணி அளவில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அங்கே காணொலியின் மூலமாக 234 இடத்திலே இருக்கின்ற உறுப்பினர்களை கழக வேட்பாளர்களை நிர்வாகிகளை இங்கே காணொலி மூலமாக சந்திக்கிறார். அந்த இடத்தில் வேட்பாளர் மற்றும் கேட்பாளர்கள் அங்கே அமர்ந்திருக்க வேண்டும். அங்கே அவர் சொல்லுகின்ற கருத்துக்களை உள்வாங்கி நம்முடைய சட்டமன்ற உறுப்பினராக ஆக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப நம்முடைய திருமாவட்டம் சொல்ல வன்னிய அரசு கிளம்பிக்கிறோம். வன்னிய அரசு இணக்கமாக பேச ரவிக்குமார் அவர்கள் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் இப்போ அதுக்கு முதல் உங்களை எம்எல்ஏ எம்பி ஆகிட்டார். ஆக அவர் ஸ்டார்ட் ஜெயிச்சவர் அப்புறம் மணி ஸ்டாரு அப்புறம் மணி அப்புறம் ஆமா இதெல்லாம் கடைசியில் திருமாவளவன் எம்பி ஆட்சி தேர்தலில் நிற்கும் போது அவர் கேட்ட சின்னம் கிடைக்கவில்லை. அவர் ஸ்டாரு கேட்டால் ஸ்டார் வேணும் கேட்டார். ஆனால் ஸ்டார் தேர்தல் கமிஷன் கொடுக்கல. ஆக சுயேட்சை சின்னம் கொடுத்தாங்க. அதுல பானசனம் நகரத்துக்கு மேல இருந்து நாக்காளி இருந்து எல்லாம் இருக்கு. ஆனா இதெல்லாம் எங்களை சந்திப்பு எங்க வீட்டுல சென்னையில் இருக்கிற வீட்டுல ஆகிய திருமாவளவன் நம்முடைய ரவிக்குமார் செந்தில் செல்வம் வன்னிய அரசு எல்லாம் எங்க சென்னை கிடைக்கலையே
சின்ன கணக்கிலே சொல்லிட்டாங்க, எந்த சின்னத்தை பாகத்திலேயே குறைவிட்டாங்க. அப்ப நான் பேசிட்டு இருக்கும் போது அவர் சூஸ் பண்ணது நாற்காலி தேர்வு நாற்காலி மேலே நாற்காலியை அவர்கள் செலுத்தாங்க. அதிகாரத்தை நோக்கினாங்க. நாங்க அதிகாரத்தை நோக்க இப்ப ஜெயிக்கிறதா 20 நாள்ல சின்னத்தை கொண்டு போனோம். சின்னம் வரைக்கு முடிக்கிறதுக்குள்ள எலெக்ஷன் பண்ணணும். அதனால பானை சின்னம் பானை சின்னம்ங்கிறது பானை சின்னத்துக்கு தாமதம். இந்த பானை சின்னம் ஏழைகள் சின்னம். பானை சின்னம் பானையை நாங்கள் அவர்கிட்ட பானையை தூக்கி கொடுத்தோம். அந்த பானையை நாங்கள் இல்லை கொடுத்தாங்க. நாங்கள் தூக்கிட்டு போய் அவரை எம்பி ஆக்கி சிந்தனை எம்எல்ஏ ஆக்கி இப்போ மீண்டும் இந்த பானையை 2வது தடவையாக முதல் தடவை பானை 3000 ஓட்டுல திருமாவர்கள் வெற்றி பெற்றார்கள். 2வது தேர்தலில் திருமாவர்கள் 1,07,000 வாக்கு வித்தியாசத்தில் எங்க பகுதியிலும் கடுமையான பகுதி. இந்த பகுதி இணக்கமாக இன்றுதான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்னா இணக்கமுள்ள தலைவர்கள் நம்முடைய திருமாவர்கள் ரவிக்குமார் அவர்கள் இணக்கமாக பழகக்கூடியவர்கள் பண்பாளர்கள் அவர்கள் இருக்கிற காரணத்தால் தான் எங்களுடைய பகுதியை அமைதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் அமைதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த அளவுக்கு அவர்கள் உறுதியாக நாங்கள் பேசுகின்றோம், இணக்கமாக பேசுகிறோம். ஆக இத்தகைய தோழர்கள் நமக்கு கிடைத்திருப்பது வாய்ப்பு நம்ப நல்ல. ஆக மத்திய அரசில் வெற்றி பெற வேண்டும். நம்மளுக்கு மத்திய அரசு வெற்றி பெற்றால் நாம இந்த பகுதியிலே நாம் தலைநிறுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்க முடியும். நாங்களாம் எங்களோட பயணமான எங்கள் பயணம் ஆகிய இணக்கமாக எங்கள் பகுதியே முன்னேறி எங்களுடைய பகுதியே முன்னேறி அந்த அளவுக்கு எங்கள் பகுதியெல்லாம் வளர்ச்சி இருக்கும்போது நாங்கள்லாம் இணக்கமாக இருக்கக்கூடியவர்கள். இந்த காலத்தான் அந்த அளவுக்கு இணக்கத்துக்கு கொள்கைவாதிகள் இன்னும் ஒரு போராட்டம் சூழ காலத்துக்கு வேண்டும். நடிக்கிறவன் தேவையில்லை. நடிக்கிறவன் நம்ம ஓட்டு வாங்கி கூடுவான், நடிக்கிறவன் நம்ம ஏமாற்றுவான். கொள்கை உள்ளவர்கள் தான் நமக்கு தேவை. வருநாள் நல்ல இளைஞர்கள் உருவாக வேண்டும். கொள்கை உலகங்களை கலாச்சார சீரழிவுகள் தான் இப்ப வரும்போதே முதலமைச்சர் கனவாயிரம் என்னையா பாரியா இந்த ஆதான் பாரியா பாவம் எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு கடுமையான இதை பற்றி அவர்கள் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆக சொகுசாக வாழ்ந்தவன், பிளாக்ல டிக்கெட் விற்கிறவன், பிளாக் பணம் வாங்குறவன், இப்பே வரி கட்டாதவன், வரியை கட்டுறதுக்கு ஏமாற்றவன், நாட்டை ஏமாற்றவன், இந்த நாட்டு மக்களை ஏமாற்ற மாட்டாங்க. நாட்டு மக்களை ஏற்படுத்த மாட்டான். இங்கே சினிமாவில் 60 வயசு இப்போ அவங்க 50 வயசு இப்போ பார்த்தா 30 வயசு 20 வயசு பையனும் தரிசித்து ஆக கலாச்சார சீரை இது பெண்கள் பற்றியே கொண்டு செல்ல வேண்டும். ஒரு இங்கே ஊடகமாக இருந்தாலும் செய்தித்தாங்க ஒரு மனைவி அவரை விவாதத்தை கேட்டு வீடு கொடுக்கவில்லை என்று குற்றச்சாட்டு சுமந்து அன்றைக்குமே இன்னொரு பெண்ணுடன் அவர் இன்னொரு பெண்ணும் ஒரே பேசுகிற கணவன மணி போல செல்லுனால் நாட்டு மக்களை பற்றி கவலை அவர் தான் என்ற ஒரு அங்கத்திற்கு தலைவர் நம்முடைய தலைவர் முதலமைச்சர் திடீவன பேருந்து நிலையம் அங்கே இந்திரா காந்தி பேருந்து நிலையமாக வேண்டும் என்று கேட்ட செய்தி அவர்களுக்கு உளவுத்துறை மயமாக போனவுடனே அதற்கு மாற்றத்தை விட்டுக் கொடுத்து அந்த பெயர் மாற்றத்தை உருவாக்கின்றார்கள். இங்கே தானேங்கிறவற்றை அவன் நல்ல சக்தியா தீய சக்தியா செய்யறவன் கலாச்சார சீரழிவு செய்யறவன் நல்ல சக்தியா இதை மக்களுக்கு உணர்ந்து அந்த நிலையில் போன்ற போராளிகள் நம்முடைய திருமாவர்கள் அவர்கள் பல திருமாவர்கள் கொலை பின்னர் அவர் பாவம் இந்த மக்களை முன்னேற்றம் அவர் நெடுவத்தை போல தன்னை அழைத்துக் கொண்டு ஒரு மெழுகுவத்தை தன்னை அழைத்துக் கொண்டு மெழுகுவத்தை தன்னை அழைத்துக் கொண்டு வெளிச்சத்தை கொடுக்கிறது. அதே போல நம்முடைய திருமாவர்கள் தான் திருமணம் செய்யாமலே அவர் தன்னுடைய வாழ்க்கையை கடத்தி கொடுத்தார்கள். இந்த சமுதாய இந்த இளைஞர்கள் முன்னேற வேண்டும். ஆனால் மற்றவெல்லாம் பார்த்தோம். அதனால
அத்தகைய இயக்கக்கூடிய தோழர்கள் என்னிடம் என்னுடைய இருக்கிறார்கள் என்று வேட்பாளர்கள் இருக்கிறார். அதை வெற்றி பெற வேண்டிய கடமை உங்களுக்கு விடுதலை சிறுத்தைக்கும் உண்டு, முரசுக்கும் உண்டு. முரசு பார்க்க வந்து எனக்கு என்னன்னா முரசு அங்கே நிற்க மாட்டேன், இங்கே நிற்க மாட்டேன், அங்கெல்லாம் போகணும், அங்கே என்று நீ வெற்றி பெற்ற. ஆனால் மக்களை பாதித்து நீ என்ன செய்ய அந்த வெற்றி பெற்றவருக்கு அவங்க வந்து நாங்கள் எங்களுடைய கழக தலைவருடைய மிக மரியாதையை காப்பாற்ற வேண்டியது தான் உரிமையை நான் வச்சுக்கிறேன். ஏன்னா நான் பயணத்தில் நிற்க மாட்டேன், எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன தோற என்ன முடியுமா? ஆமா சரி ஆமா ஆமா ஆக இதை நம்முடைய தோழர்கள் 23 கட்சிகள் தோழர்கள் தலைவர்கள் இருக்கிறார்கள், கொள்கைவாதிகள். நம்முடைய 2019 அவர்கள் இங்கே வந்து நம்மளுக்கு கூட்டணியாக இருந்து நமக்காக உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய வெற்றிக்கு அவர் பெற்றுக்கொள்ள வைக்கிறார்கள். நம்முடைய தோழர்கள் அவர்களை முன்வைத்து நாம் பெண்ணிருந்து நாம் அவர்களுக்கு பணி ஆற்ற வேண்டும் என்பதை இந்த கடமை புதிய வரவாக முரசு நமக்கு வந்திருக்கிறார். ஆக கூடுதல் வாக்கு பலம் நமக்கு இருக்கிறது. அதை கொண்டு நம்முடைய தோழர்கள் கடுமையாக உழைக்க வேண்டும். இன்று நம்ம 21 நாட்கள் இருக்கிறது, தேர்தலுக்கு 21 நாட்கள் இருக்கிறது. 21 நாட்களில் திட்டமிட்டு பணியாற்ற வேண்டும். நம்முடைய கடமை வெற்றிதான் வெற்றி என்ற உரையின் அடிப்படையில் பணியாற்றி நம்முடைய வெற்றி வேட்பாளர்களை சட்டமன்ற உறுப்பினராக ஆக்க கடுமையாக உழைக்க வேண்டும் என்று நான் தெரிவித்திருக்கிறேன். 30,000 வாக்கு வித்தியாசத்திலே திண்டிவனம் சட்டமன்ற தொகுதியில் நம்முடைய வேட்பாளர் நன்றி அரசு அவர்கள் வெற்றி பெற்றார்கள் என்று கேள்வி தமிழுக்கு போவது வெற்றி மத்தான அவர்கள் பெருமை அவரை மதிக்கக்கூடியதாக நீங்கள் உழைக்க வேண்டும். இந்த வெற்றி 3 வெற்றியை பெற்றுவிட்டார்கள் அவருக்கு ஒரு மரியாதை மற்றவருக்கு எங்கள் தந்தையுடைய நண்பராக தந்தைக்கு அங்கே தொண்டராக அவர் இருந்தவர் மஸ்தான் அவர்கள். அவர் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போது நான் சின்ன பையன் ஆசனை போட்டேன். அவருக்கு அவருடைய அவரும் நானும் மாவட்ட கழக செயலாளராக பணியாற்றி கொண்டிருக்கிறோம். ஆக நாங்கள் மரியாதைக்குரிய இந்த செஞ்சி விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்தவரையில் கழக கோட்டையாக உள்ள கோட்டை. இந்த கோட்டையில் இருக்கிற தலைவர்களெல்லாம் மிக பெரிய பணியாற்றினார் என்றால் நம்முடைய 7 சட்டமன்ற தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும்போது எங்களுக்கெல்லாம் ஒரு மரியாதை. ஆனால் மத்திய அரசு அவர்கள் சேதாரம் மூன்றவர் அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தால் ஆனால் சொக்கலிங்க அவர்கள் அவருடைய மனதில் சட்டமன்ற உறுப்பினராக இங்கே பணியாற்றவர். அவருடைய மனைவி சீதாவன் அவர்கள் இன்னொரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்து அதெல்லாம் நல்ல நல்ல பண்பாளர், நல்ல முக்கியவர். அவர் முயற்சி பெற்ற ஆசிரியர் 2 பேரும் ஆசிரியர் கவர்னர் இருக்க அப்படியே நீங்களா பாரு அவர் சவால் பண்றீங்க. அது பழைய பிரச்சனை இது. அது மாறு அனுபவம் அவங்களுக்கு பாடம். அனுபவம் முத்திரைகள், அனுபவம் முதிர்ச்சி, அதை நாம் ஃபாலோ பண்ணோம். அதனால் போட்டி உணர்வுல ஒட்டுமொத்தமாக இந்த தொகுதியில் திண்டிவனம் தொகுதி 70% வாக்குகள். அதே போல கண்ணன் ஆசிரியர் இங்கே பழனி செயல்குழு ரவிக்குமார் ரவிக்குமார் சொல்லுங்க வழி பதிமான வாக்கு 70%. சராசரி பார்த்தா 714 340,000 வாக்குகள் வாங்குவதாக முடித்திருக்கிறார்கள். இது விடுதலை சிறுத்தைகளுடைய தோழர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். விடுதலை சிறுத்தைகளுடைய தோழர்கள் நிர்வாகிகள் இதை பயன்படுத்திக் கொண்டு அங்கே நம்முடைய வெற்றி வேட்பாளரை பின்னிருந்து அவர்கள் சில பழைய பின்னிருந்து நீங்கள் அவர்களை அரவணைத்து நீங்கள் பணியாற்ற வைக்க வேண்டும் என்பதை நீங்களும் உணர்ந்து பணியாற்ற வேண்டும். நாங்கள் திருமாவளுடைய எப்படி திருமாவர்கள் உங்களுக்காக உழைக்கிறார்,
உங்களுக்காக திருமணம் செய்து கொண்டு அவர்கள் சமுதாயத்துக்காக மதித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாம் இங்கே அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் முன்பே கருதியிருக்கிறார். அந்த தலைவரை தொடர்ந்து தீவிரமாக பணியாற்றுகிறது. சுயமரியாதை இணக்கத்தை விட்டு நீங்கள் பணியாற்ற வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொண்டு நம்முடைய வேட்பாளர்களை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று கேட்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நல்லா இருந்து பணியாற்றுங்க, எல்லாருமே பணியாற்றுங்க. எஸ்பிக்கு எல்லாரையும் பணியாற்ற நன்றி.